மேஷ ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிக்கு 6ஆம் இடத்திலும் 7ஆம் இடத்திலும் சந்திரன் என்பதால் அதிக நன்மைகள் எல்லாம் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். இது ஒரு மகிழ்ச்சியான நாள். மிகவும் உற்சாகமாக இருப்பீர்கள். உங்களது பணிகளை வெகு அழகாக விரைவாக திருப்திகரமாக முடித்துவிடக்கூடிய ஒரு நாள் என்று இந்நாளை சொல்லலாம். நீங்கள் அனைவராலும் பாராட்டு பெறுவீர்கள், புகழப்படுவீர்கள். உங்களுக்கு புகழாரங்கள் சூட்டப்படும். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறக்கூடிய ஒரு மிகச் சிறப்பான ஒரு நாளாக இந்த நாள் விளங்குகிறது. ரிஷபராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய ஒரு மிகச் சிறப்பான நாளாக இந்த நாள் விளங்குகிறது. ராசிக்கு 5ஆம் இடத்திலும் 6ஆம் இடத்திலும் சந்திரன் சஞ்சரிக்கின்றது என்கின்ற காரணத்தினால் நன்மைகள் சற்று அதிக அளவில் நடைபெறும் என உறுதியாக நம்பலாம். இது ஒரு நல்ல நாள், மகிழ்ச்சியான நாள். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை ஏற்படும். ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவது பற்றிய ஆலோசனைகள் நடைபெறும். மிதுன ராசிக்கு இது ஒரு மிகச் சிறப்பான நன்மைகள் எல்லாம் நடைபெறுகின்ற நல்ல நாளாக விளங்குகிறது. ராசி அதிபதி புதன் 7ஆம் இடத்திலே அமர்ந்து கொண்டு ராசியை பார்த்து கொண்டு மிக அற்புதமான நன்மைகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கின்ற ஒரு மிகச் சிறப்பான ஒரு நல்ல நேரம் இப்பொழுது. இன்றைய தினம் சந்திரன் ராசிக்கு 4ஆம் இடத்தில் இருக்கிறது, பிறகு 5ஆம் இடம் செல்கிறது. இவை இரண்டுமே உங்களுக்கு நன்மை நடைபெறக்கூடிய ஒரு நல்ல இடங்கள். இன்றைய நாளின் கிரக நிலவரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. இன்றைய தினம் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள், ஆரோக்கியமாக இருப்பீர்கள். பொருளாதார நிலையிலே நல்ல வளர்ச்சி ஏற்படும். பணம் கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக நடைபெறும். வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு பணப்பரிவர்த்தனை சுலபமாக நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்கும். வியாபாரம் விறுவிறுப்பாக நடைபெறுகின்ற ஒரு நாள், மகிழ்ச்சியான நல்ல நாள். கடக ராசிக்கு இது ஒரு மிகச் சிறப்பான நன்மைகள் எல்லாம் நடைபெறப் போகின்ற ஒரு நல்ல நாளாக விளங்குகிறது. மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். வெளியூர் பயணங்கள் செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. குடும்பத்தாருடன் மகிழ்ச்சியாக வெளியிலே சென்று வருவீர்கள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. உங்கள் ராசிக்கு யோகாதிபதியான செவ்வாயின் நட்சத்திர சாரத்திலே சந்திரன் சஞ்சரித்து கொண்டிருக்கிறது. முற்பகுதியில் 3ஆம் இடத்திலும் பிற்பகுதியில் 4ஆம் இடத்திலும் சஞ்சரிக்கின்ற சந்திரன் உங்களுடைய ராசிக்கு யோகாதிபதியான அங்காரகனுடைய நட்சத்திரமான சித்திரையிலே இருப்பதால், அங்காரகனோடு இணைவதால் 4ஆம் இடத்திலே சந்திரன் செவ்வாய் சேர்க்கை இன்றைய தினம் மதியத்திலே ஏற்படுகிறது. அது உங்களுக்கு ஒரு பெரிய யோகம், கடகத்திற்கும் மேஷத்திற்கும். ஆகவே நன்மைகள் சற்று அதிக அளவிலே நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். சிம்ம ராசிக்கு இது ஒரு நல்ல நாள். ராசிக்கு 2ஆம் இடத்திலும் 3ஆம் இடத்திலும் சந்திரன் இருக்கக்கூடிய ஒரு மிகச் சிறப்பான ஒரு நல்ல நாள். சிம்ம ராசிக்கு நன்மை செய்யும் கிரகம் செவ்வாய். இந்த செவ்வாயின் நட்சத்திரமான சித்திரையிலே சந்திரன் இன்றைய தினம் இருக்கிறது. முற்பகலிலே 2ஆம் இடமாகிய கன்னியில் குருவோடு இணைந்திருக்கிறது. பிற்பகலில் துலாமில் செவ்வாயோடு சந்திரன் இணைந்திருக்கிறது. செவ்வாய் சந்திரன் சேர்க்கை ஏற்படுவது சிம்மராசிக்கு நன்மை. மிக அற்புதமான ஒரு கிரக நிலவரம் அமைந்திருக்கிறது. ஆகவே தொழிலில் ஒரு பெரிய வளர்ச்சி ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்படும். சுய தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு அதிலே மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் விளங்குகிறது. நன்மைகள் சற்று அதிக அளவில் நடைபெறுகின்ற நல்ல நாள். வலுவான நிலையிலே கிரகங்கள் எல்லாம் அமைந்திருக்கின்றன. அதிசார கதியிலே 2ஆம் இடத்திற்கு சென்றிருக்கும் குரு இப்பொழுது உங்களுக்கு அமோகமான நன்மைகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறது. 2ஆம் இடமாகிய வாக்குஸ்தானத்தில் தனஸ்தானத்தில் குரு அமர்ந்து கொண்டு உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு யோகத்தை இப்பொழுது கொடுத்து கொண்டிருக்கிறது. ஆகவே நன்மைகள் அடுத்தடுத்து பன்மடங்கு நன்மைகள் அதிகமாக நடைபெறப் போகின்றன. இந்த நாள் ஒரு மகிழ்ச்சியான நாள், இன்பகரமான நாள், நல்ல நாள்.